ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அடுத்த இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். பவர், ஆக்சலரேஷன், மொமெண்டம். பவர், ஆக்சலரேஷன், மொமெண்டம். ரைட். மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்டர் ரிலேட்டடான டாபிக்ஸ். சரிங்களா? அதனால தான் இது மூணையும் நம்ம ஒன்றா பார்க்கணும். ஸோ இந்த பவர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தோம். வெலாசிட்டி, ஒர்க் எனர்ஜி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இதோடய பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண மாதிரியே இது. சரி, இந்த பவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். சரிங்க, எவ்வளோ நேரம் எவ்வளோ வேலையை பார்க்குறாங்க. ஸோ இப்போ எனர்ஜி அப்படின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி, கெனடிக் எனர்ஜி நம்ம சொன்னோம். அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் செஞ்சாங்கன்னா எவ்வளோ எனர்ஜியை அவங்க ரிலீஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ரேட் ஆஃப் பவர் டூயிங் ஆஃப் ஒர்க் அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா பவர் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம நேரம் கொடுக்குறோம், இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட்ஸ் எத்தனை கவுண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம், இல்லாட்டி வெயிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இதை நம்ம ஒரு பேஷண்ட்ஸுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும் பொழுது இவங்களோட பவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், நம்ம தான் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரோட்டோக்காலாக நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாதிரியான எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பவர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இருக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய 10 ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுமே 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளத்தோடு இருப்பாங்க. சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு பவர் இருக்கும், பட் எனர்ஜி இருக்காது. ஒருத்தவங்களுக்கு எனர்ஜி இருக்கும், எனர்ஜி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இருக்காது. ஒருத்தவங்களுக்கு ஸ்பீடு இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்பரான வெலாசிட்டி இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ பவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபுட் எடுத்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு இருந்தால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக ஃபிட்னஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகமான கலோரியை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமான ஃபுட்டு இன்டேக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் ஆகும். சரிங்களா? இதுவே பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு அதிகமாக கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மாட்ரேட் லெவலில் கொடுத்தோம் அப்படின்னா மசில் பில்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கும். சரி, தட் மீன்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடும் கொடுக்கணும், மாட்ரேட் ஒர்க்கும் கொடுக்கணும், அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஃபுட்டும் கொடுக்கணும், ப்ராப்பர் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரியா? ஸோ இந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபீல்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, இந்த முக்கியமான சில இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் போகும். ஸோ பேசிவ் மூமெண்ட்ஸ் கொடுக்குற இடத்துலலாம் நம்ம இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுவே பேஷண்ட் ஆக்டிவாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கோ இல்லாட்டி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து ஆக்சலரேஷன். ரைட். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. சரிங்களா? இந்த வெலாசிட்டி அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். த ரேட் ஆஃப் மோஷன் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ இப்போ இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த வெலாசிட்டியை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த ஆக்சலரேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வெஹிக்கிள்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மூமெண்ட் குறைச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆக்சலரேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. சரிங்களா? இந்த ஸ்பீடு இனிஷியேட் ஆகும் முன்பு வேகமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக செய்வாங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இங்கே நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்றது அதுதான். இதுலேயே நம்ம
ஸோ இதுலேயே நம்ம வந்து 2 டைப் ஆஃப் வந்து ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அண்ட் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். சரிங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் ஆக்சிலேஷன் பாசிட்டிவ் ஆக்சிலேஷன் நம்ம வந்து இது நம்ம ஃபில்டர் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு பேஷண்ட் மசில் பவர் வந்து 0 வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா, மசில் டோன் டிக்ரீஸாக வந்து இருக்குன்னா இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுவே நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் எப்போ தேவைப்படும் அப்படின்னா வந்து மசில்ஸ் பிளாஸ்டிக் கண்டிஷனில் இருக்கும்போது கண்ட்ராக்டர் ஸ்டேஜில் வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து we need to நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். சரிங்களா? ஸோ மசிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோன் இன்க்ரீஸ்டாக இருக்கிறத வந்து டிக்ரீஸ் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மசில் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் நம்ம நிறையா வந்து கொடுப்போம். நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மசில் வந்து கண்ட்ராக்ஷன் இருக்கோ எந்த மசில் ஸ்பெஷல் இருக்கோ அதோட ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் வந்து பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு நிறைய வந்து டெக்னிக்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் நீங்கள் அடுத்த வர சப்ஜெக்ட்ஸில் நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் மொமெண்டம். ரைட். இந்த மொமெண்டம் அப்படின்றதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். சரிங்களா? ரைட். எ பாடி இஸ் த குவான்டிட்டி ஆஃப் த மோஷன் இட் ரெஃபரன்ஸ் பை எ மாஸ் அண்ட் வெலாசிட்டி. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணும்போது வந்து பர்டிகுலராக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டைரக்ஷனோ ஸ்பீடையோ ஒரு எனர்ஜி டைமிங் இது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட். அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவரில் எனர்ஜியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் மொமெண்டம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து சொல்கிறோம். ஸோ மாஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாடியோட மாஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு வெயிட்டோட மாஸ் இது நம்ம வந்து ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து நம்ம ஃபீல்டில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹியூமன் பாடி வந்து ஒர்க் அவுட் கொடுக்கும்போது வித்தவுட் வெயிட் எதுவும் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒர்க் வந்து பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நான் நின்றுக்கிட்டு வெறும் கையை வந்து தூக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அகேன்ஸ்ட் கிராவிட்டி மூவ்மெண்ட் தான். சரிங்களா? ரைட். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் கிராவிட்டிலையும் கொடுக்கலாம், எலிமினேட்டட் கிராவிட்டிலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ரைட். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டிக்ரீஸாக வந்து இருக்கிறவங்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோபிக் எனரோபிக். இந்த மாஸ் அதிகமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏரோபிக் வந்து ஒர்க் வந்து பண்ணலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ஒர்க் வந்து பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாடி பில்டர்ஸ். சரிங்களா? ரைட். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்லெட்ஸில் ஸ்ப்ரிண்டர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்போம். ஓகே. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலி அதிகமான எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுறவங்க. சரிங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இருக்கணும். பாடி மாஸ் வந்து கொஞ்சமாக வந்து இருக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாடி மாஸ் டிக்ரீஸ்டாக வந்து இருக்கணும். யாராக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து அத்லெட்ஸ்லேயே மாரத்தான் ரன்னர்ஸ். இந்த மாரத்தான் ரன்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீன் பாடியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. லைட் வெயிட்டாக தான் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான வந்து ஒர்க்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண முடியும். சரிங்களா? ரைட். இந்த மொமெண்டம் வேற எங்கேயாவது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? டார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அடிக்கடி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வெயிட்டை வந்து எவ்வளோ நேரம் அது வந்து கேரி பண்ணுது, எவ்வளோ தூரம் கேரி பண்ணிட்டு போகுது, ஹில் ஸ்டேஷனில் கிரவுண்டில் இல்லாட்டி டவுன்லோடான பொசிஷனில் எப்படி கேரி பண்ணிட்டு போகுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். ஓகே. சரிங்களா? ஸோ இந்த 3 டாபிக் வந்து பவர், ஆக்சிலரேஷன், மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான். ரைட். இது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது ஆக்டிவ் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது இல்லாட்டி வந்து ஆக்டிவ் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 டாபிக் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.